ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் எந்த டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909 1909ஓட கவுன்சில் சட்டங்கள். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பாருங்கள். அடக்குமுறை, சீர்திருத்தங்கள், சீர்திருத்தத்தோட தோல்வி, அப்புறம் டெல்லி தர்பார். இதை இந்த டெல்லி தர்பாரில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல தான் நாம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் இருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டாபிக் பார்க்கலாம். பாருங்கள். மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் 1909. நம்ம இந்த மாதிரி மேலே எழுதி வச்சுருக்கிறத எப்போவுமே படித்து வச்சுப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. முசாஃபூர் சதி வழக்கில் ஓகேவா கைது செய்யப்பட்டவர் அரவிந்த் கோஷ். எந்த சதி வழக்கில்? முசாஃபூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் யார்? அரவிந்த் கோஷ். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? முசாஃபூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யாருன்னா அரவிந்த் கோஷ். நம்ம எப்போவுமே ஒரு டாபிக் போகிற முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு கூற்று இருக்கும். அதை நம்ம எப்போவுமே படித்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப். ஓகேவா? பாருங்கள். கோகுலே 1906 கோரியதை விட மார்லி சுயாட்சி பாதையில் அதிக தூரம் பயணித்துள்ளார் இப்படின்னு சொன்னது யாருன்னா எஸ்ஏ வால்பெர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? கோகுலே 1906 கோரியதை விட மார்லி சுயாட்சி பாதையில் அதிக தூரம் பயணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எஸ்ஏ வால்பெர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறார். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்திய வைசிராய் கர்சன் பிரபு 1898 1905 மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறிப்பாக வங்கப்பிரிவினை சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்த கதையாயிட்டுன்றாங்க. ஆமாம். ஏன்னா வங்கப்பிரிவினை வங்காள இணைஞ்சு அது பாட்டுக்கு ஒன்றா இருந்திருக்கும். அதை தேவையில்லாத பிரித்து இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டையை கிளப்பி விட்டு ஓகேவா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். சரி பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு, வங்கப்பிரிவினையால் வெகுவாக சீற்றமுற்ற வங்காள தீவிரவாதிகள் சுதேசி இயக்கத்தை துவக்கினர். வங்காளத்திற்கு வெளியே இருந்த தீவிரவாதிகள் வங்காளிகளின் போராட்டத்தால் எழுச்சியுற்றனர்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஏன்னா அதனால தானே சுதேசி மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பாருங்கள். சுதேசி சாத்வீக போராட்டம் அடக்கப்பட்டதால் பயங்கரவாதிகள் தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டு அரசியல் கொலைகள் செய்தனர். நம்ம பயங்கரவாதிகள்னு ஒரு டாப்பிக்கே பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். எது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் அந்த 8 யூனிட் ஓகேவா 8 யூனிட் அதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள். ஆயுத புரட்சியில் இறங்கினர் யார்? பயங்கரவாதிகள்லாம் அதுக்கப்புறம் ஆயுத புரட்சியில் இறங்கியிருப்பாங்க. கர்சன் பிரபுவுக்கு அடுத்து வைசிராயா வந்த மிண்டோ பிரபு 1905 1910 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிண்டோ பிரபு இருந்திருப்பார். அவர் தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் ஒடுக்க தீர்மானித்தார். யார்? நம்ம மிண்டோ பிரபு. நெருக்கடி சட்டம் 1907 பார்த்துக்கோங்க. 1907 நெருக்கடி சட்டம், வெடிமருந்து சட்டம், பத்திரிகை குற்ற சட்டம்லாம் பார்த்திங்கன்னா 1908 வரும். இந்த பத்திரிகை சட்டமாக ஒரு பத்திரிகை அதாவது செய்தித்தாள்கள் சட்டம்பாங்க. செய்தித்தாள் ஒரு 8 பேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் கூட வச்சுருந்தோம். பத்திரிகை சட்ட குற்ற சட்டம் பார்த்திங்கன்னா 1908. வெடிமருந்து சட்டம்னாலும் 1908. இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 10. ஓகேவா? ஆக்சுவலாக இதை செய்தித்தாள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். 1908. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்திரிகை சட்ட குற்ற சட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியும் நம்ம சொல்லலாம். சரியா? சரி. அடுத்து பாருங்கள். ஆகிய சட்டங்களால் பேச்சு செயல் சுதந்திரத்தை தடை செய்தார். யார் அப்படின்னா மிண்டோ. இந்த மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டுட்டு பேச்சு சுதந்திரத்தையும் எழுத்து சுதந்திரம் அதுக்கப்புறம் செயல் சுதந்திரம் இது எல்லா சுதந்திரத்தையும் அவர் தடை செஞ்சுருப்பார். அடுத்து பாருங்கள். அடக்குமுறை. மேற்கண்ட சட்டங்களால் தீவிரவாதிகளும் பயங்கர புரட்சிவாதிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். சுவாமி விவேகானந்தரின் சகோதரரும் யுகாந்தர் பத்திரிகையின் ஆசிரியருமான பூபேந்திரநாத் தத்தா நீண்டகால சிறை தண்டனை பெற்றார். பாருங்கள். விவேகானந்தரோட சகோதரர் யார்? பூபேந்திரநாத் தத்தா. இவர் ஒரு பத்திரிகையை நடத்தியிருப்பார். எந்த பத்திரிகை அப்படின்னா யுகாந்தர் பத்திரிகையோட ஆசிரியர். பார்த்துக்கோங்க. யுகாந்தர் பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரியா? யுகாந்தர் பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா பூபேந்திரநாத் தத்தா. நம்ம விவேகானந்தரோட சகோதரர் இவர் பார்த்திங்கன்னா நீண்டகால சிறை தண்டனை பெற்றுவார். அரவிந்தரும் முசாஃபர்பூர் சதி வழக்கில் சம்மந்தப்பட்டு 1908 கைது செய்யப்பட்டார். பாருங்கள். முசாஃபர்பூர் சதி வழக்கில் அரவிந்த கோஷும் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்டு அவரும் சிறை பெற்றுவார். எப்போனா 1908. இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நிரபராதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும் அரவிந்தர் அதிகாரிகளின் தொல்லைகளுக்கு ஆளானார். பாருங்கள். நிரபராதின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுவாங்க அரவிந்த கோஷை. இருந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரிங்க அவர் சும்மாவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவரை. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க.
அரவிந்தர் அரசியலை துறந்து பாண்டிச்சேரி சென்று துறவியானார். பாருங்கள், அரவிந்த் கோஷ் என்ன பண்ணுறாரு, அரசியலை விட்டுட்டு பாண்டிச்சேரி போய் துறவியாயிடுறாரு. பிபின் சந்திரபாலர் அரச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிபின் சந்திரபாலர் என்ன பண்ணுறாரு, அவரையும் இந்த மாதிரி அரச துரோக குற்றம் சாட்டி அவரையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிப்படுறாங்க, பிபின் சந்திரபாலையும். ஓகேவா. போலீஸ் தொல்லை தாங்காத அவரும் அரசியல் துறவரம் பூண்டார். பாருங்கள், போலீஸ் தொல்லை தாங்காத பிபின் சந்திரபாலும் அரசியலேருந்து வெளியே போயிட்டார், இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு. பாலகங்காதர திலகரை வன்முறையாக தூண்டிவிட்டார் என்று குற்றம் சாட்டி 6 ஆண்டுகள் மாண்டலே சிறையில் அடைக்கப்பட்டார். பாருங்கள், பாலகங்காதர திலகரை வன்முறையை தூண்டிவிட்டார் அப்படின்னு சொல்லி பாலகங்காதர திலகரையும் தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிருவாங்க. எங்கே, மாண்டலே சிறையில் அடைச்சிருவாங்க. ஓகேவா. 1908 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சிறையில் அடைப்பாங்க. யாருன்னா திலகரை. அவர் எப்போ ரிலீஸ் ஆவார்னா 1914 தான் ரிலீஸ் ஆவார். இந்த டைமில் அந்த மாண்டலே சிறையில் ஜெயிலில் இருக்கும்போது தான் திலகர் வந்து கீதா ரகசியா அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதுவார். ஓகேவா. கீதா ரகசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகர் வந்து எழுதியிருப்பார். கீதா ரகசியா. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா திலகர் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், யுகாந்தர் பத்திரிகையோட ஆசிரியர் நம்ம முன்ன தான் பார்த்தோம். விவேகானந்தரோட சகோதரர் யார், பூபேந்திரநாத் தத்தா. அடுத்து பாருங்கள், ஆந்திராவின் ஹரிசர் ஒத்தமாரவும். ஓகேவா. தமிழ்நாட்டின் வாவு சிதம்பரம் பிள்ளை, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரும் சிறைவாசம் சென்றனர். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறைவாசம் போயிடுறாங்க. பஞ்சாபி, இந்து ஸ்வராஜ், விகாரி, இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தானு, வந்தே மாதரம், சந்தியா, யுகாந்தர், கேசரி, ட்ரிபியூனு, இந்து, அதுக்கப்புறம் அமிர்த பஜார், அதுக்கப்புறம் அமிர்த பஜார் பத்திரிக்கை, அதுக்கப்புறம் பம்பாய் குரோனிக்கிள், ஹிந்த்வாசி போன்ற பத்திரிகைகள் எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை பேர். ஓகேவா. பஞ்சாபி, இந்து ஸ்வராஜ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பத்திரிக்கை பேர். இந்த பத்திரிக்கை எல்லாத்தையுமே தடை பண்ணிடுறாங்க. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த ஹரிசர் ஒத்தமராவுன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கார் பார்த்தீங்களா, இவரும் ஒரு ஃபேமஸான ஆளுப்பா. ஓகேவா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவரையும் பிடிச்சி சிறையில் வச்சுருவாங்க. ஓகேவா. எப்படி தமிழ்நாட்டுக்கு எப்படி வஉசி இருந்திருப்பாரோ அந்தமாரி ஆந்திராவுக்கு வந்து இவர் இருந்திருப்பார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், இவ்வாறாக தீவிரவாத பயங்கரவாத எதிர்ப்பு முறியடிக்கப்பட்டதுன்றாங்க. இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணனால தீவிரவாத பயங்கரவாதி எதிர்ப்பு எல்லாமே வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீர்திருத்தங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் அடக்கிய ஆங்கிலேய அரசு மிதவாதிகளை ஆதரித்து பரிசளித்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மிதவாதிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி பரிசளிக்கிறாங்க. நீங்கள் காட்டி கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, தீவிரவாதிகளையும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து காட்டி கொடுத்துட்டீங்க, பயங்கரவாதிகள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பரிசளிக்கிறாங்க. அந்த பரிசே மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் ஆகும் அப்படின்ற ஜான் மார்லி இங்கிலாந்து கிளாட்சனது அமைச்சரவையில் இந்திய விவகார செயலராக இருந்தார். பாருங்கள், மார்லி வந்து எங்கே இருக்கிறாரு, இங்கிலாந்து அமைச்சரவையில் இந்திய விவகார செயலராக இருக்கிறாரு. மிண்டோ பிரபு வந்து இந்திய அரசு வைசிராயாக வந்து இருக்கிறார். ஓகேவா. மிண்டோ வந்து என்னவா இருக்கிறாரு, இந்திய வைசிராயாக இருக்கிறார். இவங்க 2 பேர் கலந்தாலோசித்து கூறிய சீர்திருத்தங்களின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டதே 1909ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். அதனால தான் இவங்க பேர்லேயே வந்துருச்சு, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்ட்டு. சரியா. அடுத்து பாருங்கள், மத்திய மாநில சட்டமன்றங்கள் வங்காளம், பம்பாய், சென்னை ராஜதானிகள், கவர்னர்களின் ஆட்சிக்குழுக்கள் ஆகியவற்றின் உறுப்பினர்களது எண்ணிக்கை உயர்த்தப்பட்டன. மாநில சட்டமன்றங்களில் அரசாங்க சார்பற்ற பிரதிநிதிகள் பெரும்பான்மையினராக இருப்பதற்கு வழிவகுக்கப்பட்டது. அதிலும் அரசாங்க சார்பற்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஏற்பாடு முதன்முறையாக செய்யப்பட்டது. பாருங்கள், அதாவது என்னன்னா, சென்னை மாகாணத்திலேருந்து கவர்னர்களோட ஆட்சிக்குழுவில் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திடுறாங்க சென்னை மாகாணத்துக்கு. அதே மாதிரி மாநில சட்டமன்றங்களில் அரசாங்க சார்பற்ற பிரதிநிதி. ஓகேவா. அரசாங்கம் வந்து அதில் வந்து தலையிடாத பிரதிநிதி. ஓகேவா. அந்த பிரதிநிதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பான்மையினர் இருப்பதற்கு என்ன வழி செய்யணுமோ அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அரசாங்க சார்பற்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஏற்பாடு முதல்ல செய்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கும் உரிமையையும் துணை கேள்விகள் எழுப்பும் உரிமையும் பெற்றனர். இதுதான் முக்கியம். ஓகேவா. வரவு செலவு திட்டத்தை விவாதிக்கிற முதல்ல உரிமை எப்போ பெறுறாங்க அப்படின்னா இப்போ தான் 1909 தான் வந்து பார்த்திங்கன்னா பெறுறாங்க. அதே மாதிரி அந்த உரிமை மட்டும் இல்லாத துணை கேள்விகள் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுப்பணும் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு நின்று பேசலாம். ஒரு கேள்வி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட துணை கேள்வி ஏதாவது ஒன்று நீங்கள் கேட்கலாம். அந்த உரிமையும் இந்த 1909 ஆக்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, கவுன்சில் சட்டம் படி. ஓகேவா. இனவாரி சட்டமன்ற நடவடிக்கைகளும் விரிவுபடுத்தப்பட்டது. பாருங்கள், சட்டமன்ற நடவடிக்கை
சலுகைகளும் விரிவுபடுத்தப்பட்டது. இனவாரி பிரதிநிதித்துவ முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இனவாரியாக வந்து பிரதிநிதித்துவம் படுத்துகிறாங்க. முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. நம்ம இப்போ தான் பார்த்தோம், முஸ்லீம் லீக் வந்து நம்ம முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்போம், முஸ்லீம் லீக்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சட்டமன்றங்களிலும் பொதுப்பணிகளிலும் முஸ்லீம் லீக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சிறப்பு மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வராவிட்டாலும் இந்திய சுயாட்சியை அடைவதற்கான முதல் கட்டத்தை அடைந்தது என்கிறார் ராலின்சன். ராலின்சன் என்ன சொல்கிறாரு, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் புரட்சிகரமான மாற்றங்களை வந்து எதுவும் கொண்டுட்டு வரலனாலும் இந்திய சுயாட்சி அடைவதற்கான ஒரு ஃபஸ்ட்டு கட்டத்தை வந்து அது வந்து எடுத்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ராலின்சன் அப்படின்றது ஒருத்தர் சொல்கிறார். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கோகுலே 1906 மார்லியை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திய சுயாட்சிக்கான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன என கருதுகிறார் லால்பெர்ட். இந்த லால்பெர்ட் என்ன சொல்கிறாரு, கோகுலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுயாட்சி வேணும்னு சொல்லி நம்ம மிண்டோட்ட வந்து சொல்லியிருப்பாராமா, மிண்டோ மார்லிகிட்ட வந்து கேட்டிருப்பாராமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 1909 ஆக்ட் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி இந்த லால்பெர்ட் அப்படின்றவர் சொல்கிறாரு. இந்த லால்பெர்ட் தான் முன்னாடி வந்து ஒரு கூற்றுல சொல்லியிருப்பார். நம்ம அதையும் பார்த்தோம். ஓகேவா, பாருங்கள் 1909 சட்டம், ஓகேவா, கவுன்சில்கள் சட்டம் 1892 சட்டத்தை விட சிறந்தது என்பதில் ஐயமில்லை அப்படின்றாங்க. 1892 ஒரு கவுன்சில் ஆக்ட் வந்திருக்கும்ல, அதை விட இந்த சட்டம் வந்து சிறந்தது அப்படின்றாங்க. உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் ஜனநாயக முறைக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டதுன்றாங்க. உறுப்பினர்கள்லாம் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும், ஜனநாயகம்னா என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற முறை, அந்த முறைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் பெற்ற சட்டமன்ற உரிமைகளும் முக்கியமானவையே அப்படின்னு சொல்லி கேஜி குப்தாவையும் சையத் ஹுசைன் பில்கிராமி இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்திய விவகார செயலராக ஜான் மார்லியோட குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போய் அவங்கள வைக்கிறாங்க. யார் ரெண்டு பேர்த்தையும், கேஜி குப்தாவையும் அதே மாதிரி இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஹுசைன் பில்கிராமி, சையத் ஹுசைன் பில்கிராமி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்திய விவகார செயலர் ஜான் மார்லியோட குழுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் வகிக்கிறாங்க. அதே மாதிரி ஹெச்பி சின்ஹா வந்து வைஸ்ராயோட ஆட்சிக்குழுவுக்கு போகிறார். ஓகேவா, வைஸ்ராயோட ஆட்சிக்குழுவுக்கு போகிறார். மிண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராயாக இருப்பார், இந்திய வைஸ்ராயாக இருப்பார். அந்த இந்திய வைஸ்ராயோட ஆட்சிக்குழுவில் வந்து ஹெச்பி சின்ஹா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 1909 ஆக்ட் படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் அதிகார வர்க்கத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் செய்து வைக்கப்பட்ட திருமணமாகுன்றாங்க. எதுக்கு, அதிகார வர்க்கத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் செஞ்சு வைக்கப்பட்ட திருமணம் அப்படின்றாங்க. மிண்டோ மார்லியோட குறைபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களில் பல குறைபாடுகள் இருந்தன. அவை இந்தியாவில் பாராளுமன்ற முறையை ஏற்படுத்த தவறிவிட்டன அப்படின்றாங்க. வாக்குரிமை விரிவாகவும் ஒரே மாதிரியாகவும் வழங்கப்படவில்லைன்றாங்க. வாக்குரிமை வந்து கொஞ்சம் விரிவாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பேன்ஷனாக இல்லைன்றாங்க. வாக்குரிமை வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான வாக்குரிமை வந்து யாருக்குமே கொடுக்கல அப்படின்றாங்க. கற்றோரை விட பணம் படைத்தோரே அதனால் அதிக பயனை பெற்றனர்ன்றாங்க. கல்வி கற்றுக்கிட்டவங்களை விட காசு பணம் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் இதனால் வந்து பயனடைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்வு முறையும் நியமன முறையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றனன்றாங்க. அதாவது உறுப்பினர்களை தேர்வு செய்கிற முறையையும் உறுப்பினர்களை நியமனம் பண்ணுற முறையும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்திருக்குது. ஒன்றுக்கு ஒன்று அகைன்ஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்திருக்குது. உறுப்பினர்கள் பெற்ற சட்டமன்ற உரிமைகள் யானை பசிக்கு சோளப்பொறி போட்டது போல் இருந்தது. பாருங்கள், சட்டமன்ற உரிமைகள் பெற்ற அந்த உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எந்தெந்த உறுப்பினர்லாம் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த உறுப்பினர்கள்லாம் உரிமைகள் அவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த உரிமைகள்லாம் பார்த்தீங்கன்னா யானை பசிக்கு சோளப்பொரி போடுற மாதிரி, ஓகேவா, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்குதாம்மா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அவை இந்தியர்களுக்கு செல்வாக்கை கொடுத்தனவே அன்றி அதிகாரங்களை வழங்கலை. இதாக சொல்கிறாங்க பாருங்கள், எந்த ஒரு அதிகாரத்தையுமே வழங்கலை, கம்மியான அதிகாரம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்திய மக்கள் பிரதிநிதிகளால் ஆளப்படுகின்றது என்ற மாயையை ஏற்படுத்தியதே அன்றி உண்மையான பொறுப்பாட்சி ஏற்படுத்தப்படவில்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அதுதான் கரெக்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஆசங்காட்டி மோசம் பண்ணுறது, அந்த மாதிரி தான். குழுவில் வந்து நீங்களும் வந்து இடம்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை மட்டும் அவங்க வச்சுக்கிறது, நம்ம சும்மா மட்டும் அவங்க பேசுகிறதுக்கு தலையை ஆட்டிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி தான் இங்கே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த சீர்திருத்தங்களுக்கு பின்வரும் மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தின் கைப்பாவைகளாகவே இருந்தன. பாருங்கள், எந்தெந்த மாநிலங்கள் இந்த சீர்திருத்தங்களுக்கு பின்வரும் கிடையாது, பின்னர் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோல்குள்ளேயே இருந்திருக்குது. ஓகேவா, அதிகார வர்க்கம் கொண்டு வந்த விதிமுறைகள் சீர்திருத்த சட்டத்தின் சாரத்தை சத்தற்றதாக்கிவிட்டது அப்படின்றாங்க. இந்த சீர்திருத்தங்கள் சுயாட்சிக்கான கோரிக்கையை எந்த விதத்திலும் குறைக்கவில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார். யாருன்னா
ஏபி கீத் அப்படின்றவர் ஒருத்தர் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த சீர்திருத்தம் வந்து சுயாட்சிக்கான கோரிக்கையை வந்து எந்த விதத்துலையுமே வந்து இந்த மாதிரி குறைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு ஏபி கீத் அப்படின்றவர். முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கியது 1909 ஏற்பாட்டின் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்கிறார். ஓகேவா, முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கியது வந்து 1909 ஏற்பாட்டோட மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு வந்து எழுதியிருக்காரு. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நேருனாலே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த சலுகை வந்து பண்டோராவின் பெட்டியை திறந்து விட்டது அப்படின்றாங்க. அந்த சலுகை வந்து பண்டோராவின் பெட்டியை திறந்து விட்டது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குறது தான், இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. சிறுபான்மை வகுப்பாரும் அத்தகைய சலுகையை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கேட்க துவங்கினர். முஸ்லீம் லீக்குகளுக்கும் அளிக்கப்பட்ட அச்சிறு துளி சலுகை பெருவெள்ளமாகி பாகிஸ்தான் பிரிவினரை சக்திகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அப்படின்றாங்க. பாருங்கள், இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தான். ஓகேவா, அதை தான் பின்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நாடே பிரியறதுக்கு வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சீர்திருத்தத்தின் தோல்வி என்ன சொல்கிறாங்க. இந்திய தேசிய இயக்க தலைவர்களோட எதிர்பார்ப்புகள் இந்த சீர்திருத்தங்களாலும் அவை செயல்பட்ட விதத்தாலும் ஏமாற்றங்கள் அடைந்தன அப்படின்றாங்க. ஏமாற்றங்கள் ஆயின. கற்றோருக்கு சட்டமன்றங்களில் போதிய இடங்கள் கிடைக்கவில்லை. பாருங்கள், யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் இடம் கிடைக்கல. நாம் முன்னதானே பார்த்தோம், யாரெல்லாம் காசு பணம் செல்வாக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இடம் கிடச்சிருக்குது. அடுத்து பாருங்கள், பொது பணிகளில் மேல்நிலை பதவிகள் கிடைக்காமையால் பட்டதாரிகள் வெறுப்படைந்தனர். பாருங்கள், அரசு பொதுப்பணியில் மேல் பணியிடமே எதுவுமே கிடைக்கல. ஓகேவா, அதனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாயிடுறாங்க. ஒன்லி ஹையர் போஸ்ட்லாம் கிடையாது, நீ வந்து அடிமட்ட லெவலில் தான் இருக்கணும், நீ கடைசி வரைக்கும் இந்த போஸ்ட்னா இந்த போஸ்ட்டு தான் உனக்குலாம் உயர் பதவியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க படித்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறாங்க பட்டதாரிகள்லாம். அதனால் அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அதிகாரத்தில் போதிய பங்கு கிடைக்கவில்லையே என்று மிதவாதிகளே கோபமுற்றனர். பாருங்கள், மிதவாதிகள் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இந்தியர்களால் பொறுப்பேற்ற எதிர்க்கட்சியாக செயல்பட முடிந்ததே ஒழிய அரசாங்க கொள்கைகளை வகுத்தளிக்கும் பொறுப்புமிக்க மக்கள் பிரதிநிதிகளாக இயலவில்லை அப்படின்றாங்க. மக்கள் பிரதிநிதிகளாக வந்து எங்களால் வந்து இயங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்ற வேறுபாடின்றி காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்பட்டதை மன்னிக்க தயாராக இல்லை. பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோபமாக தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எதுக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து தனி இடம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறுப்போடு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. காங்கிரஸ்காரங்க, மற்ற முஸ்லீம் இல்லாத மற்ற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, மதன் மோகன் மாளவியா, மோதிலால் நேரு போன்றவர்கள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சலுகையை சந்தேகத்துக்கிடமின்றி சாடினார்கள் அப்படின்றாங்க. இந்திய ஒற்றுமை உலை வைத்துவிட்ட சாத்தானின் செயலாக அவர் கருதினார்கள். பாருங்கள், என்னன்னு சொல்கிறாங்க, இந்திய ஒற்றுமைக்கு உலை வச்சிட்டானுங்க, அது அந்த மாதிரி வந்து கருதுகிறாங்க. ஓகேவா, யார், நம்ம நேரு, மதன் மோகன் மாளவியா, இவங்க சுரேந்திரநாத் பானர்ஜி, கோகலே, இவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது சிறப்பு அந்தஸ்து, இந்த தனி சலுகையெல்லாம் கொடுத்ததை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்திய ஒற்றுமைக்கு இவனுங்க வந்து உலை வச்சுட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் காங்கிரஸின் தயவை எதிர்பாராமல் நேரடியாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு தங்களது உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற துணிவை அவர்களுக்கு கொடுத்தது. பாருங்கள், அதாவது எந்த ஒரு காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து போய் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து பேசி நம்மளோட சலுகைகளை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற அதிகாரம் வந்து இப்போ அவங்களுக்கு கிடச்சிருச்சு. யாருக்கு, முஸ்லீம்களுக்கு. இந்த தனித்தொகுதி, இந்த மாதிரி சிறப்பு அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்தனால அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தீவிரவாத இந்துக்களும் தனியே பிரிந்து தங்களது நலன்களை உறுதி செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட துவங்கினர். பாருங்கள், தீவிரவாத இந்துக்கள் இருக்காங்கல்ல, இந்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போய் அவங்களோட நலன்களை உறுதி செய்து கொள்கிற முயற்சியில் அவங்களும் ஈடுபடுறாங்க. மார்லி மிண்டோ சீர்திருத்தங்கள் இந்து முஸ்லீம் இன வேறுபாட்டை ஊக்குவிக்கும் அரசியல் சூதாட்டமாயிற்று அப்படின்றாங்க. என்னது, இது வந்து ஒரு அரசியல் சூதாட்டம் தான் இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்றாங்க. எனவே காங்கிரஸ் இந்த சீர்திருத்தங்களை முழு மூச்சுடன் எதிர்க்குது. என்னது, காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தை எதிர்க்குது. வரவேற்கல, சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கூற்றில் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டத்தை வந்து வரவேற்றதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து முழு மூச்சோடு எதிர்க்குது. அதனால் அவை தோல்வியுற்றன. பாருங்கள், ஆனால் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து தோல்வி. அந்த தோல்வி இந்திய தேசிய இயக்கம் மேலும் தீவிரமாக வளர்வதற்கு வழி செய்தது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், டெல்லி தர்பார். இதுதான் வந்து கொஸ்டின் ஏரியா, ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் தோல்வி அடைந்தது பற்றி பிரிட்டிஷ் அரசு கவலை கொண்டது. வங்க பிரிவினை வங்காளிகளின் தேசிய இயக்கத்தின் முதுகெலும்பை முறிப்பதற்கு பதில் பிரிட்டனுக்கும் இந்திய தேசிய தலைவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பில்
குத்தப்பட்ட முள்ளாகவே இருந்தது அப்படின்றாங்க. எதுக்கு? இந்திய தேசிய தலைவர்களுக்கும் அதே மாதிரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு குத்தப்பட்ட முள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? எனவே வருத்தத்தையும் வலிமையும் கொடுத்து கொண்டிருந்த இந்த முல்லை நீக்கிவிட நினைத்தது பிரிட்டிஷ் அரசு. பாருங்கள், எப்படியாவது இந்த வங்க பிரிவினை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டுருணும், வங்காளத்தை வந்து நம்ம இணைச்சிடணும், எதுக்கு தேவையில்லாத நம்ம இந்த பிரிவை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதை கேன்சல் பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைக்கிது. அதற்கான வாய்ப்பை டில்லி தர்பார் நல்கியது. பாருங்கள், அந்த வங்காளத்தை இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை டில்லி தர்பாரில் நடக்குது. ஓகேவா? அதுதான் சொல்கிறான். 5ஆம் சார்ஜ் மன்னர் இந்திய பேரரசராக, ஓகேவா, முடிசூட்டி கொள்வதற்காக டில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்ட தர்பாரில், ஓகேவா, எங்கே? டெல்லியில் 5ஆம் சார்ஜ் மன்னர் அவர் வந்து முடிசூட்டி கொள்ள செய்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க. எங்கன்னா டெல்லியில். ஓகேவா? அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தர்பார், ஓகேவா, செய்யப்பட்ட தர்பாரில் மன்னர் 2 முக்கிய அறிவிப்புகளை செய்தார். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வங்க பிரிவினையை ரத்து செஞ்சிடணும், அதாவது வங்காளத்தை இணைக்கணும் அப்படின்றாரு. ரெண்டாவது என்னன்னா, இந்திய தலைநகரை கொல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்றணும் அப்படின்றார். ஓகேவா? ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்கான். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்போன்னு பாருங்கள், தர்பாரில் அந்த ஏற்பாடு எப்போ செஞ்சாங்கன்னா 1911 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி. அங்கே டேட்டோடய கொடுத்துருக்கான். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. 1911 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த மாதிரி அறிவிப்புகளை வந்து அறிவிச்சிடறாரு. என்னென்ன அப்படின்னா 2 அறிவிப்பு அறிவிக்கிறாரு. ஒன்று வந்து வங்காளத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் இணைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தலைநகரை வந்து கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்றணும். அதனால் அந்த ரெண்டுத்தையும் வந்து சொல்கிறாங்க. வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்டதன் மூலம் கர்சன் பிரபு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஏற்படுத்திய தடை நீக்கப்பட்டது, களங்கம் போக்கப்பட்டது. தீவிரவாதிகளுக்கும் அவர் நடத்திய சாத்வீக போராட்டத்துக்கும் சுதேசி இயக்கத்துக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி எதுன்றாங்க. ஆமாம், ஏன்னா வங்காளத்தை வந்து இணைச்சிட்டாங்கல்ல, அதனால் அது வந்து ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து இந்த மாதிரி வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் ஆங்கிலேயர்கள் தங்களது ஏமாற்றி விட்டதாக எண்ணி கோபமுற்றனர். பாருங்கள், முஸ்லீம்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவங்க ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி வந்து வங்காளத்தை பிரிக்கிறன்ற பேரில் பிரித்து மடி இணைச்சி நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள்லாம் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. திடீரென உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய மாநிலம் திடீரென மறைந்தது அப்படின்றாங்க. முஸ்லீம்கள் இந்திய தேசிய நீரோட்டத்திலிருந்து அந்நியப்பட்டு போனார்கள் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கர்சன் தான் வந்து ஆசை காட்டினார், இது வரைக்கும் காணாத இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கிட்ட கர்சன் வந்து சொல்லியிருப்பார். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றிடுவாங்கல்ல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. யாருன்னா கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா வங்க பிரிவினையை தான் ரத்து பண்ணிட்டாங்கல்ல, அதனால். அடுத்து பாருங்கள், இதே போன்று தலைநகரை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியது வங்காளிகளின் வெறுப்பை தேடி தந்தது. ஏன்னா வங்காளத்தில் தான் வந்து கல்கத்தா வந்து இருக்கும். ஓகேவா? வங்காளத்தில் கல்கத்தா வந்து இருக்கும். அப்போ கல்கத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து தலைநகராக கல்கத்தா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு வந்து மாற்றுறாங்க, தலைநகரை டெல்லிக்கு வந்து மாற்றுறாங்க. அப்போ வங்காளிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நம்ம பிளேஸில் இருந்த தலைநகரை தூக்கி இவங்க டெல்லிக்கு மாற்றுறாங்களே அப்படின்ட்டு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்க, வைஸ்ராய் ஹார்டிஞ்ச் பிரபுவோட வெற்றி பெருமிதத்தோடு புதிய தலைநகரான டெல்லிக்குள் நுழைந்தப்ப ராஸ்பிகாரி போஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டுறாரு. யார் மேலே அப்படின்னா இந்த ஹார்டிஞ்ச் பிரபு மேலே வெடிகுண்டை தூக்கி போட்டுறாரு. எப்போ அப்படின்னா 1912 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி. ஓகேவா? டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி. யார்? ராஜ்பிகாரி போஸ். ஓகேவா? இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஹார்டிஞ்ச் மேலே இந்த மாதிரி வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது, ஓகேவா, வெற்றி பெருமிதத்தோடு புதிய தலைநகரான டெல்லிக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும்போது ராஜ்பிகாரி போஸ் வந்து அவர் மேலே வெடிகுண்டை வந்து வீசிடுறார். ஓகேவா? எப்போனா 1912 டிசம்பர் வந்து 23. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கும் மிண்டோ மார்லி சீர்திருத்தமும் வந்து முடியுது. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக்கில் வந்து கொடுத்துருக்க கண்டென்ட். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து எதுவும் இல்லை. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார் எந்தெந்த பிளேஸுன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். இந்த தமிழ்நாடுனா வஉசி, பஞ்சாப்னா லாலா லஜபதி ராயே, வங்காளம்னா அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால். அதே மாதிரி ஆந்திரானா இவர் மட்டும் புதுசாக இருப்பார், ஹரிசர் ஓத்தம் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவார். ஓகேவா? இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் 4 ஊர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு வச்சாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த புதுசாக இருக்க கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பாயிண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா
யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ராலின்சன் ஒருத்தர் சொல்லியிருப்பாருல்ல, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த கேஜி குப்தாவும் சையத் ஹுசைன் பில்கிராமி இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விவகார செயலர் ஜான் மார்லியோட குழுவில் வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி மின்டோவோட வைஸ்ராய் குழுவில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஹெச்பி சின்ஹா வந்து இருந்திருப்பார். எப்போனா 1909 கவுன்சில் சட்டத்துப்படி இவங்களை வந்து நியமிப்பாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.